இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா, ராத்திரி 12 மணிக்கு பாம்பே எவ்வளோ அழகாக இருக்குன்னு தான். ஸோ நீங்கள் வந்து பழைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நிலா வெளிச்சத்தில் ஊரே அழகாக இருந்துச்சு. இப்போ நிலா வெளிச்சம்லாம் கிடையாது. ஃபுல்லாக பில்டிங்ஸில் உள்ள லைட்டு அண்ட் சிட்டியை அழகாக்குறதுக்காகவே அவ்வளோ லைட்ஸ் போட்டிருப்பாங்க. இது தாங்க மெயின் பாம்பே. ஸோ பாம்பே நீங்கள் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து சவுத் பாம்பே, சென்ட்ரல் அண்ட் நார்த் பாம்பே தான் நாங்கள் இருக்கிற இடத்துல என்ன உங்களுக்கு மெயினாக இருக்குன்னா ஏர்போர்ட். எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் தான் பாம்பே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ சென்ட்ரல் பாம்பே இட்ஸ் லைக் தாராவி, பாந்த்ராவுமே சினி ஸ்டார்ஸ் இருக்கிற ஏரியா, அதெல்லாம் சென்ட்ரல் பாம்பே. சவுத் பாம்பேயில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸோடைய வீடுகள் எல்லாமே சவுத் பாம்பேயில் தான் இருக்குது. இந்தியா கேட், எஸ்பெஷலி டூரிஸ்ட் ஸ்பாட்னா இந்தியா கேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஏரியா வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒருத்தங்க வீடு கட்டணுன்னா மாடி மேலே மாடி கட்டி அப்படி வேணால் நீங்கள் இருந்துக்கலாமே தவிர, கிரவுண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிரவுண்டு அதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது. ஏன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் மெயின் பாம்பே. இதில் வந்து தண்ணி தான் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யாரோட வீடு தெரியுமா? அந்த ரெட் கலர் லைட்டு போட்டது ரேமான்ஸோட வீடு இது. ஸோ நம்ம ரேமான் ஷூட்டிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அவருடைய வீடு. இவர் வீடு தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஹவுஸாக இருந்துச்சு, ரெசிடென்ஷியல் ஹவுஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அம்பானியோடைய வீடு மாறிடுச்சு. ஸோ இது நைட்டு தாஜ் ஹோட்டல். நீங்கள் இங்கே பாம்பேக்கு யார் வந்தாலுமே சரி, கண்டிப்பாக தாஜ் ஹோட்டலில் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மரைன் ட்ரைவுன்னு சொல்லுவாங்க. ஸோ சென்னையிலலாம் ஈசிஆர் ட்ரைவுன்னு சொல்கிற மாதிரி இங்கே பாம்பேயில் மெரைன் ட்ரைவுன்னு சொல்லுவாங்க. ஈசிஆர் ஓஎம்ஆரில் நைட் ட்ரைவ் போகிற மாதிரி இங்கே வந்து மெரைன் ட்ரைவு. நீங்கள் வந்து டேயில் வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இங்கே ரோட்டில் கார்லாம் நிறுத்த முடியாது. ஸோ இவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு கடல் காற்று வாங்குறதுக்காக இங்கே நிச்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் பாம்பே வந்து ஸ்லீப்லெஸ் சிட்டிங்க. மதுரை எப்படி தூங்கா நகரமோ அதே மாதிரி பாம்பேயுமே தூங்கா நகரம் தான். நார்த்தில் விடிய இங்கே எல்லோரும் ரோமிங் ஆகிட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கடலில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நார்த் பாம்பேயில் தான் பீச் இருக்குது. நீங்கள் சவுத் சென்ட்ரல் பாம்பேயில் யூ கேன் see the sea அவ்வளோதானே தவிர அந்த பீச்சுங்கிறது கிடையாது. நார்த் பாம்பேயில் தான் பீச் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு போக போக வீடியோவில் காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.